தமிழகம் முழுவதும் முருகன் கோவில்களில் ஆடி கிருத்திகை விழா உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் ஆடி கிருத்திகை விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி முருகப்பெருமானுக்கு பால், பன்னீர், தேன் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் முருகனுக்கு விரதமிருந்து நடைபயணமாக பால்குடம் எடுத்து வந்து முருகனை வழிபட்டனர். விசேஷமான கார்த்திகை, நல்லா எல்லா செல்வமும் இந்த முருகன் கொடுப்பாரு. நல்லதுண்டே எல்லாருமே இந்த கோயிலை நாடி நாங்களுமே ஒட்டஞ்சத்திரத்துக்கிட்ட இருக்கோம். இங்க சாமியை கும்பிடலாம்னு வந்தோம். ஆடி கிருத்திகைன்றது எல்லா கோயிலுக்கும் ஒரு விசேஷம். இந்த கோயில ஒரு சிறப்பு உண்டு. அந்த கோயிலுக்கு முதல் கடவுள்ன்றதால முதல் எல்லாமே பக்தர்கள்லாம் வந்து போறாங்க. நல்ல சிறப்பாக இருக்கிறதுனால தான் அந்த கோயிலுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கு. இதேபோல முருகனின் அறுபடை வீடுகளுள் 3ஆம் படை வீடான பழனியிலும் ஆடி கிருத்திகையை ஒட்டி சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. விழாவை முன்னிட்டு தமிழகம் மட்டுமின்றி கேரளா போன்ற வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பால் காவடி, இளநீர் காவடி, மயில்பீலி காவடி உள்ளிட்ட பல்வேறு காவடிகளை எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து இன்று மாலை தங்கமயில் புறப்பாடு மற்றும் தங்கத்தேர் பவனி விமரிசையாக நடைபெறவுள்ளது. ஆடி கிருத்திகையை ஒட்டி கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முருகனின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான சுவாமிமலையில் பக்தர்கள் அதிகாலை முதல் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பெண்கள் விளக்கேற்றி சுவாமியை வழிபட்டனர். முருகனின் அறுபடை வீடுகளுள் 5ஆம் படை வீடான திருத்தணியில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு இன்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதில் பக்தி பரவசத்துடன் கலந்து கொண்ட பக்தர்கள் அரோகரா கோஷமிட்டனர். அதிகாலை முதல் மலர்காவடி, புஷ்ப காவடி மற்றும் பால்குடங்களுடன் வந்த பக்தர்கள் சுவாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலை கிடைக்கணும்னு ஒரு 3 வருஷமா வேண்டிட்டு இருந்தேன். 3 வருஷம் அதுக்கேற்ற மாதிரி இப்ப வேலை கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமா நினைச்சதுக்குன்னா அதிகமா சேலரி. ஸோ அது முருகனை வேண்டதுக்கு எனக்கு கை விடல. அதுக்கு ஏற்ற மாதிரி இதான் முதல் வருஷம் காவடி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அது ஃபேமிலியோட வந்திருக்கேன். திருத்தணி முருகன் கோயிலுக்கு நாங்க வருஷம் நாங்க வரோம். ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு ஒரு புதுமையா தான் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு வேண்டுதலும் நாங்க முருகனை நேர்த்திக்கடன் சேர்த்து நாங்க செலுத்துறோம். அது ரொம்பவும் சிறப்பா இருந்தது. இந்த வருஷம் எங்க பாப்பாக்காக நாங்க வேண்டிக்கிட்டோம். அது நல்லபடியா முடிஞ்சுச்சு.